வெள்ளை இருக்க எங்கே வைக்கணும்னா உங்கள் வீட்டு பூஜை ரூமில் வைங்க. ம். உங்கள் வீட்டுக்குள்ளே நெகட்டிவ் எனர்ஜி நிறைய இருக்குன்னு உங்களுக்கே தெரியுது. வெள்ளரி குச்சியாவா இல்லை இலையாவா எப்படி இருக்குமா சார்? இருக்குமா அந்த வெள்ளை இருக்குன்னா அந்த எதுமா நம்ம பிள்ளையாருக்கு மாலை பிள்ளையார் கட்டி பிள்ளையார் இருக்கும்போது பிள்ளையாருக்கு எருக்க மாலை மாலை கட்டி போடுறோம் போடுவோம் இல்லையா, இல்லையா? ம். அதுதான். அந்த எருக்கில் மாலை மாதிரி வச்சுக்கலாம். சும்மா அப்படியே லூஸ்லே ஆ. மாலையாக போட்டாலும் சரி, ம். மாலைன்னா அவங்க தான் ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் வெறும் இதுவே வந்துட்டு ஆனால் வெள்ளையாக இருக்கணும். ம். பூஜை ரூமில் பவுலில் வச்சுருங்க. வச்சிட்டிங்கனாக்கா உங்கள் வீட்டுக்குள்ளேயே இந்த எனர்ஜி இருந்துச்சுன்னா அந்த எனர்ஜி எல்லாம் ஃபுல்லாக அது சக் பண்ணிடும். ம். அதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. தெரியும், இப்போ உங்களுக்கே தெரியும். ஒரு காரியம் நடக்க மாட்டேங்குது, வீட்டுக்குள்ளே ஏதோ இந்த இந்த எனர்ஜி இருக்குது. பயப்படாதீங்க, அதை கொண்டு வைங்க. இல்லை இரவானாக ஒரு மாதிரி சத்தம்லாம் கேட்குது, ம். தேவையில்லாத கெட்ட சத்தம்லாம் கேட்குது, வெளில இருக்க பூஜை ரூமில் வைங்க, உள்ளே வராது, அது விரட்டி விட்டுரும். அப்படி ஒரு பவர் வெள்ளை இருக்குக்கு உண்டு. இப்போ பயம் இருக்கிறவங்க, கெட்ட சக்தி வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, நைட்டில் வந்து நல்லா தூங்க நினைக்கிறவங்களாம் அந்த வெள்ளை இருக்கலையே பூஜை ரூமில் வச்சா போதும்.